Hello friends, இன்னைக்கு நம்ம வாழைப்பூ ஆம்லெட் பண்ண போறோம். இதுக்கு வந்து 2 முட்டை எடுத்துர்க்கேன். ஒரு சின்ன வாழைப்பூ எல்லாம் வந்து அதுல இருக்கிற எல்லா இத வந்து வாழைப்பூ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வெச்சிருக்கு. நீங்க எப்படி க்ளீன் பண்றதுன்னா எங்க previous வீடியோஸ் பாருங்க. வாழைப்பூல நிறைய ரெசிபீஸ் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு அரை வெங்காயம், ஏனா வந்து வெங்காயம் நிறைய போட கூடாது. வாழைப்பூல நம்ம வாழைப்பூ வந்து கட் பண்றதுனால வெங்காயம் வந்து கொஞ்சமா சேர்க்கணும். கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் ஒரு 2 சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த முட்டை அடிச்சுக்கலாம். வாழைப்பூ வந்து கட் பண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணியில நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ வாழைப்பூ கட் பண்ணியாச்சு, முட்டையும் அடிச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா ஆனா போறோம். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கின உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூ வந்து நல்லா கொஞ்சம் பிழிஞ்சுக்கோங்க. தண்ணியில வச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் பிழிஞ்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது வதங்கட்டும். இப்போ இது வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ அடிச்சு வச்ச முட்டையில வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பும் வந்து போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பூ வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இதை வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம முட்டையோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையில வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூ நம்ம வதக்கி வச்சிருக்கிறதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம ஆம்லெட் போட்டுக்கலாம். இப்போ இரும்பு தவால தான் நான் பண்றேன். இப்போ வந்து ஆம்லெட் வந்து ஊத்திக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இது கொஞ்சம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம்.
இப்போ நல்லா வெந்துட்ட உடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். அதே போல் இருக்கிறதையும் வந்து நம்ம அப்படியே வந்து ஆம்லெட் போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பூ ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்டான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.